ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம ஹாப்பி கிச்சன்ஸில் ரொம்பவே சுவையான அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய பூரி மசாலா எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். 2 பெரிய சைஸ் பல்லாரி, 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 1 தக்காளி, 2 உருளைக்கிழங்கு, கொஞ்சம் ஆயில், 1/2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, வறுகடலை 50 கிராம், 2 பூண்டு, 2 பட்டை, சின்ன சைஸ் இஞ்சி, 1 ஸ்பூன் ஜீரகம், உப்பு அண்ட் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். ஃபர்ஸ்ட் நம்ம மிக்சர் ஜாரில் 50 கிராம் வறுகடலை, 2 பூண்டு, சின்ன சைஸ் இஞ்சி அண்ட் 2 பட்டை, கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணி நல்ல பவுடராக சில அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பூரி மசாலாவுக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டை கொடுக்குறதே பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு தான். ஸோ இன்றைக்கி நம்ம 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். அதை நல்லா வேக வச்சு அதோட தோலை நீக்கிட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு லைட்டாக பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க 2 பெரிய சைஸ் பல்லாரி, 3 பச்சை மிளகாய் அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 1 தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. உப்பு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பத்தலைங்க போது நம்ம கடைசியில் கூட எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த 2 பொட்டேட்டோ ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கட்டி மாதிரி இருக்கிறதுனால கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஒரு பவுடர் பண்ணோம் பார்த்திங்களா, வறுகடலை, பட்டை, இஞ்சி, பூண்டு எல்லாம் ஆட் பண்ணி, ஸோ அந்த பவுடரை இப்போது உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்சர் நல்லா கலந்ததுக்கப்புறமா 3 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தண்ணி ரொம்ப தேவைப்படும். ஏன்னா அந்த வறுகடலை இருக்குது பார்த்திங்களா, அது சீக்கிரமாக கட்டி ஆகி வரும். ஸோ அதனால் 3 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறமா அது கெட்டி ஆகிடும் சீக்கிரமாகவே. இந்த ஸ்டேஜில் நம்ம லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். 1 or 2 minutes ஒன்ஸ் நீங்கள் லிட் எடுத்து அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க. பிகாஸ் அந்த வறுகடலை மாவு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். அவ்வளோதான், மசாலா நல்லா கொதித்து வர்றதுக்கப்புறமா நம்மளோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரொம்பவே ஈஸியான அண்ட் சுவையான பூரி மசாலா ரெடி ஆயாச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம ஹாப்பி கிச்சன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட்.